ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா என்னங்க அது எது டான்சிங் ரோஸா? அவரெல்லாம் பிச்சை எடுக்கணுங்க. நம்ம அண்ணன் முன்னாடி டான்சிங் ரோஸ் எல்லாம் உட்காந்து பிச்சை எடுக்கணும். எத்தனை கோடி கொடுத்தாலுங்க ஜிம்லன்னா எங்க அண்ணன் கம்முன்னு காலி பண்ணி அப்படி கிளம்பி போயிட்டே இருப்பாரு. நீ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலே வச்சுக்கோங்களே, எங்க அண்ணன் அங்கெல்லாம் இருக்க மாட்டாருங்க. அப்படி அண்ணன் சாப்பிட்டாருன்னா 1000ங்க டம்பிள்ஸ் எடுத்தாருன்னா என்ன சிரிப்பு? நயா சிரிக்கிறிய? லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் பச்சக் லோச்சக் பச்சக். அம்மா இந்திரா காந்தியை சுட்டுட்டாங்க. 3 நாளுங்க, 3 நாள் சாப்பிடல. துயரத்தில் எப்படி பங்கெடுத்துட்டாரு பாரு. ஆனா பின்னாடி தெரியாதுங்க, தமிழ் தேசியத்துக்காக நான் உசுர விட போறேன்றதோ அல்லது என்னுடைய டார்கெட்டை காங்கிரஸ்காரங்கன்றதோ அன்னைக்கு தெரியாது. அன்னைக்கு நீங்க சார்பட்டா பேசுறீங்கன்னா ஏன் பாட்டா பாருங்கடான்னு நிக்க வச்சு அப்படி செஞ்சு விடுறாருல்ல, அதெல்லாம் யாருக்கு வரும்ன்றீங்க? அண்ணனுக்கு தாங்க வரும். அண்ணன் செஞ்சு விட்டாருன்னா சும்மா செதறுவாங்க இங்க மனுஷங்க. வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டில் சார்பட்டா பரம்பரை படம் வந்த பிறகு நம்ம அதவே பார்த்துட்டு இருந்தோம். அதில் என்ன காட்சி வருது, அதில் அந்த படம் எப்படி இருக்குது, அதில் எல்லா நடிகர்களும் எப்படி நடிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நடிச்சிருக்கிறாங்க, அந்த படம் எவ்வளோ சக்ஸஸ் ஆனது, எவ்வளோ விறுவிறுப்பான, இதை பற்றியே பேசிகிட்டு இருந்து போயிட்டோங்க. நாம் ஒரு உண்மையை பார்க்க மறந்துட்டோம். அது என்ன உண்மை தெரியுங்களா? நீங்கள் சார்பட்டா பரம்பரையில் ரங்கன் வாத்தியான்னு ஒருத்தரை பார்த்துருப்பீங்க. சும்மா அடிச்சு கெத்து காட்டுவாருன்னு மக்கள்லாம் பேசிப்பாங்க, பயங்கர மரியாதை கொடுப்பாங்க. அந்த ரங்கன் வாத்தியாருக்கே ஒரு வாத்தியார் இருந்தால் எப்படி இருக்கும்? சும்மா கெத்தா இருக்கும்ல. அந்த கெத்து காட்டுறவர் தாங்க எங்க அண்ணன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா? ரிங்ல வந்து நின்னாருன்னு வச்சுக்கோங்க, ரிங்ல அந்த சண்டை போடுற இடத்துல வந்து நின்னாருன்னு வச்சுக்கோங்களே, சும்மா எதிரிங்க எல்லாம் அப்படியே நின்று கால் வழியா உச்சா போறானா பார்த்துக்க, நடுங்கி போவானுங்களே. எதுக்குன்றீங்க? அண்ணன் ஆட்டம் அப்படி ஆட்டங்க, சும்மா அதிரடியா ஆடுவார் அண்ணன். ப்ரூஸ்லின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயங்கரமா உலக அளவில் கராத்தையில் சும்மா அடிச்சு நொறுக்கிறவருங்க. அந்த ப்ரூஸ்லி என்ன தெரியுமா? சாவு படுகையில், மரண படுகையில் கடைசியா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க தருணத்தில் ஒரு மேட்டர் சொன்னாருங்க. இந்த உலகத்திலேயே எனக்கு சிஷ்யன்னா, எனக்கு மாணவன்னா, என்னுடைய வாரிசுனா ஒருத்தன் தாயா. அப்படி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டில் பிறந்திருப்பாருயா அப்படின்னு சொன்னாங்கன்னா பார்த்துக்கங்களே. அப்படி கையை எடுத்து அப்படி நின்னாருன்னா சும்மா கத்தியை வச்சு வெட்டின மாதிரிங்க, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரிங்கில் காலை அப்படியே டான்ஸ் பண்ணி அப்படி ஆடி நின்னாருன்னு வச்சுக்கோங்களே, எதிரில் இருக்கிறவங்களாம் துடுன்னு பூகம்பம் வந்த மாதிரி நெஞ்சு துடிக்கும். அந்த ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா என்னங்க அது எது டான்சிங் ரோஸா? அவரெல்லாம் பிச்சை எடுக்கணுங்க. நம்ம அண்ணன் முன்னாடி டான்சிங் ரோஸ் எல்லாம் உட்காந்து பிச்சை எடுக்கணும். அண்ணா எனக்கு சொல்லித்தாங்கண்ணே, அண்ணா எனக்கு கற்றுத்தாங்கண்ணே, இப்படியான ஒரு கலையை இது வரைக்கும் நான் உலகத்திலே பார்த்தது இல்லைண்ணே, அண்ணே கற்றுத்தாங்கண்ணேன்னு கதறணுங்க. அப்படி ஒரு ஆள். எத்தனை கோடி கொடுத்தாலுங்க ஜிம்லன்னா எங்க அண்ணன் கம்முன்னு காலி பண்ணி அப்படி கிளம்பி போயிட்டே இருப்பாரு. நீ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலே வச்சுக்கோங்களே, எங்க அண்ணன் அங்கெல்லாம் இருக்க மாட்டாருங்க. ஜிம் இருக்கணும் அங்கதான். ஏன் தெரியுமா? உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு அந்த காலத்துல சொன்னார் திருமூலர் சித்தர். அவருக்கு ஒரே வாரிசு எங்க அண்ணன் தான். உடம்ப வளர்ப்பாரு பாருங்க. அவர் பேசுனா சாப்பாடு, உட்காந்தா சாப்பாடு, எக்ஸசைஸ் பண்ணா சாப்பாடுன்னு சாப்பாடு குறித்த ஒரு என்சைக்ளோபீடியா நீங்க பார்க்கணுமா? எங்க அண்ணனை பாருங்க, ஃபுட்டுக்கான என்சைக்ளோபீடியாங்க, உணவுக்கான என்சைக்ளோபீடியாங்க எங்க அண்ணங்க. அவர் சோத்தை பத்தி பேசினாருன்னா முன்னாடி இருக்க எச்சி ஊறி போடுங்க, அப்படி பேசுவாருங்க. அது ஆமக்கரியா இருக்கட்டும், அவரு எந்த கரியா இருக்கட்டுங்க, சும்மா பின்னே படல எடுப்பாருங்க. எனக்கு தெரிஞ்ச திருமூலருடைய வாசகத்தை அப்படியே ஃபாலோ பண்ற ஃபீல் பண்ற ஒரு தமிழனா அது எங்க அண்ணன் தாங்க. சும்மா பக்காவா
படல் எடுத்திருப்பாருங்க. எம்ஜிஆருக்கு இந்த கட்டுமஸ்தான உடம்பு இருக்கணும்னு சொல்லிட்டே இருப்பார். இப்போ கூட சார்பட்டா பரம்பரை வந்த பிறகு நிறைய பேர் பேட்டி கொடுத்தாங்க. எம்ஜிஆர் சொல்லிட்டே இருப்பாராம், நான் சார்பட்டா பரம்பரைடா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாராம். நம்ம ஐயா ஜெயக்குமார் இருக்கார் பாருங்க, அந்த மெயின் ரோடு, அவர் கூட சொன்னாரு நான் சார்பட்டா பரம்பரையுடைய ஆளுங்கன்னு. மேபி அடிச்சிருந்துருக்கலாம். சார்பட்டா பரம்பரை ஆளுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காருங்க. ஆனா நம்மால் யார் தெரியுமா? சத்யராஜுக்கு எம்ஜிஆர் ஒரு கர்லாக்கட்டை கொடுத்துருப்பாரு தெரியுமா? இப்படி சுத்துற கர்லாக்கட்டை சத்யராஜுக்கு எம்ஜிஆர் கொடுத்துருப்பாரு. நடிகர் சத்யராஜுக்கு எதுக்கு? நல்ல உடம்ப பயிற்சி எடுங்கன்னு கொடுத்துருப்பாரு. அதை எம்ஜிஆர் கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம அண்ணன் தாங்க. எம்ஜிஆருக்கே கொடுத்துருக்காருன்னா நம்ம ஆள் எப்படியான ஆளுன்னு பார்த்துக்கோங்க. சும்மா சும்மா நின்று அப்படி அடிச்சாருன்னா அப்படி தெரிச்சு ஓடணும் மக்கள். ப்ராக்டிஸ்னா அவர்கிட்ட கற்றுக்கணுங்க. ப்ராக்டிஸ் 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 தாங்க ஒரு மனுஷன் அப்படி கெத்தாக்கும். நீங்கள் போய் உடம்ப ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே மெலிச்சு அப்படியே முன்னாடி இருந்த உடம்புக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு 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 கட்டு மஸ்தா நிற்கணும்னா அதுக்கு எவ்வளோ பாடுபடணும். அப்படியே ஓடுவாங்க, கட்டு மரத்தை தோலில் சமைப்பாங்க, இங்கிட்டு ஓடுவாங்க, டயரை பிடுவாங்க, அப்புறம் இந்த கயிறை பிடிச்சி இப்படி ஆட்டுவாங்க, என்னென்னமோ செஞ்சு உடம்ப குறைப்பாங்க. இங்கெல்லாம் என்னங்க? எங்கள் அண்ணன் இந்த டம்பிள்ஸ் எடுப்பார்ல, அப்படி டம்பிள்ஸ் எடுத்து இப்படி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா ஒரு தடவை எத்தனைங்க 1000 போட்டு விடுவாருங்க. கட 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 கட. சும்மா அப்படியே கேட்குறவனுக்கெல்லாம் சும்மா சத்தரி ஓடுற மாதிரி நட்டுங்குமே. அப்படி இருக்கணும் கெத்துனா. பாருங்களேன். உண்மையா நீங்க சொல்றீங்க, ஒரு 10 தடவை எடுத்துட்டு விட்டுருவீங்க நான் நினைச்சேன். 50 வாட்டி எடுத்துருக்கீங்க. நாங்க 100 போடுவோம். ஒரே டைம்ல எத்தனை செட்ல போடுவீங்க? 3 போடுவோம். 3 செட் 50 போடுவீங்க. 100 போடுவீங்க. நம்ம சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை அதை போடுவோம். 1000 தடவை அதை போடுவோம். 1000 தடவை அதை போடுவோம். வெறி ஆயிடுச்சுன்னா 1000 தடவை போடுவீங்க. ஆமா, அது முத நாள் என்ன சாப்பிடுறோங்கிற வச்சுதான். பாத்தீங்களா ஏங்க, டம்பிள்ஸ் எடுத்து இப்படி போடுறாருங்க. பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருந்த தம்பிக்கு ஒரே ஆச்சரியம். வந்து கேட்குறோம், அண்ணா என்னன்னா 50 போட்டு விட்டீங்க, பட்டு 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 பட்டுன்னு என்னென்ன நடக்குதுங்க? நான் 100 போடுவேன்ப்பா. ஒரு 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 அடக்கமா, ஒரு பணிவா, ஒரு கெத்தெல்லாம் காட்டாம. நம்ம உழைக்கிறவன்ல அதெல்லாம் அப்படி காட்டக்கூடாது. நான் 100 போடுவேன் தம்பி. ஏன் சில சமயத்தில் நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம்னா 1000 போடுவோம் தம்பி. ஆனால் முன்னாடி என்ன சாப்பிட்டோம்னு தான். முதல் நாள் நைட் என்ன சாப்பிட்டுருப்பாரு அண்ணத்தை? சரி, அவங்க தம்பிகளுக்கு தான் தெரியும்ல. தெருவில் போகிற பொம்பளைங்க பூரா இது சாப்பிட்டாங்க அது சாப்பிட்டாங்கன்னு வாங்க. அப்போ அண்ணன் சாப்பிட்டது தெரியாதா? அப்படி அண்ணன் சாப்பிட்டாருன்னா 1000 டம்பிள்ஸ் எடுத்தாருன்னா நான் சிரிப்பேன். நயா சிரிக்கிறிய? அங்கே ஒரு தம்பி சொல்கிறாரு, அண்ணனுக்கு டம்பிள்ஸவே ஒழுங்காக பிடிக்க தெரியல, சொல்கிறதுக்கே ஆட்டுறீங்க, சொல்கிறதுக்கே ஆட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாருங்க. சொல்கிற ஆட்டுன்றது கெத்து, டம்பிள்ஸ் எடுக்கிறன்றது அப்படி உடம்பு அப்படியே இதாக்குற ஸ்டாமினா ஏற்றுறது. நான் நினச்சிட்டு இருக்கீங்க அண்ணனை பற்றி 1000 என்னண்ணே? உங்களுக்கு இருக்கிற சமத்துக்கு நீங்கள் 15000 கூட எடுக்கலாம்ண்ணே. எடுங்கண்ணே, நீங்கள் சொல்லுங்கண்ணே. எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, வழக்கம் போல சொல்லுங்கண்ணே. நம்ம தம்பிங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க பாருங்க, 15000 டம்பிள்ஸ் எடுத்த அண்ணன் அப்படின்னு. காசா பணமா சும்மா கதறி விட்டு போங்கண்ணே. பிள்ளைங்க கொண்டு போய் கரெக்டாக சேர்த்து விடுவானுங்க. அதுக்கு தானே 10 பேரை வச்சுக்கிட்டு இருக்கோம் கையில். அது பரவாயில்லைங்க. எங்கள் அண்ணன் வந்து இந்த ஸ்டெப்பை போட்டு சொல்கிறாருங்க. அந்த கராத்தையில் ஸ்டெப் போடுற மாதிரி அப்படி காலு கையை வச்சு அப்படி தடுப்பாட்டு ஆறாரு பாருங்க, டக்கு டக்குன்னு. ஏங்க சினிமாவில் என்னங்க ரஞ்சித் சும்மா அது என்னங்க அவர் என்னது ஒரு 4-5 பசங்கள்லாம் போய் என்னங்க படம் சும்மா எல்லாம் அண்ணன் படத்தை காட்டினாருன்னா எல்லா படமும் அவுட்டு. அண்ணன் படம் காமிச்சாருன்னா எல்லா பயிலும் அண்ணனை பற்றி தான் பேசணும். இந்த பார்க்கலையா நம்ம பேசுகிறோம்ல, இப்படி ஒரு படமாக இப்படி ஒரு படமான்னு பேசல, அதுதாங்க அண்ணன். பாருங்க.
பாருங்களே அப்படி வந்து அடிக்கிறாரு இருக்கிறாரு. அந்த முன்னாடி நின்று கேட்குற பையன் எப்படி சிரிக்காம பொறுமை சீச்சி எப்படி கதறாம பொறுமையா கேட்குறான் பாருங்க. அங்கதான் நிற்கிறான் இந்த பையன். இந்த பையனை தான் நம்ம பாராட்டணும். எல்லாத்தையும் எவ்வளோ அழகாக எடுத்து வெளியே போட்டான் பாருங்க. அவங்களுக்கு தெரியுமா மொத்தமாக அப்படி போட்டாங்கன்னா வச்சு செய்வாங்க நம்ம ஆளுங்க அப்படின்னு அதுக்கு தெரியுதான்னு தெரியலையே. சரி ஏதா இருக்கட்டுங்க. அண்ணன் அப்படி வந்து நின்று அப்படி பண்ணாரு பாருங்க. அப்படி இப்படி பண்ணாரு பாருங்க. இந்த கையை இடுப்புக்கிட்டையும் கையை இப்படி வச்சு பண்ணாரு பாருங்க. அது செம்ம ஸ்டெப்புங்க. தம்பி அதை போட்டு விட்றான். அது ஒரு 3 தடவை போட்டு விட்றான். மக்கள் பார்க்கட்டும். பார்த்தீங்களா ஏங்க ஸ்டைலாக இருக்கணுங்க. எந்த விளையாட்டு எந்த எக்ஸசைஸ் எதாக இருந்தாலும் ஒரு ஸ்டைல் வேணாமா? அதில் நம்ம அண்ணன் வந்து அப்படி ஸ்டைலாக நின்று அப்படி கராத்தையில் கூட அப்படி நிற்கிறாரு பாருங்க. அங்கே தாங்க நிற்கிறாரு நம்ம அண்ணன். ஆனால் நீங்கள் எல்லாரும் அண்ணனை எப்படி நினச்சாலும் நினைங்க. அவர் ஒரு குழந்தை மாதிரிங்க. அவர் வார்த்தையெல்லாம் சாமானியமாக ஒரு உழைக்கிற மனுஷனுடைய வார்த்தையை அப்படியே வந்து விழுங்க. அண்ணன் பேசினாருன்னா வெள்ளந்தியாக தெரியுங்க. தம்பி அப்படி தானே சொல்கிறான், வெள்ளந்தியாக தெரியுங்க. அவர் என்ன சொல்கிறது தெரியுமா? நான் ஒரு சின்ன பையங்க, பொடி பையனாக தெரிஞ்சிட்டு இருந்தேன், ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அம்மா இந்திரா காந்தியை சுட்டுட்டாங்க. 3 நாளுங்க, 3 நாள் சாப்பிடல. சே, அடுத்தவன் துயரத்தில் எப்படி பங்கெடுத்துருக்காரு பாருங்க. ஆனால் பின்னாடி தெரியாதுங்க. தமிழ் தேசியத்துக்காக நான் உசுர விட போகிறேன்றதோ அல்லது என்னுடைய டார்கெட்டை காங்கிரஸ்காரங்கன்றதோ அன்னைக்கு தெரியாது அண்ணனுக்கு. ஆனால் 3 நாள் உசுர விட்டுருக்காரு பாருங்க. இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறு பிள்ளையில 3 நாள் பட்டினி இருந்திருக்கு. என்ன பாருங்க. ஒரு தலைவருடைய மரணத்துக்காக அன்னைக்கே ஒரு தலைவன் உள்ள இருந்திருக்காங்க அண்ணனுக்கு. அந்த தலைவன் தான் அப்படியே ஸ்டிமுலேட் ஆகி இவரை தூங்க விடாம தடுத்து சாப்பிட விடாம தடுத்து அண்ணனை கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டாங்க. எது எப்படியோ சமகாலத்துல எந்த பெரிய ஆளா இருந்தாலும் அடிச்சு நிறுத்தி பேச வைக்கிறோம்னா அதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு ஒரு தில்லு வேணும், அதுக்கு ஒரு தெனாவெட்டு வேணும். அது அண்ணன் தாங்க. அவரெல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க. நீங்க சார்பட்டா பேசுறீங்கன்னா ஏன் பாட்டா பாருங்கடான்னு நிக்க வச்சு அப்படி செஞ்சு விடுறாருல. அதெல்லாம் யாருக்கு வரும்ன்றீங்க? அண்ணனுக்கு தாங்க வரும். அண்ணன் செஞ்சு விட்டாருன்னா சும்மா செதறுவாங்க மனுஷங்க. எனக்கு ஒன்னே ஒரு தான் ரெக்வஸ்ட். நீங்க சார்பட்டா பார்த்துட்டு அண்ணனை இப்படி கம்பேர்லாம் பண்ணக்கூடாது. அது வேற சினிமா, அண்ணன் நிஜம். சினிமாவில் எதை வேணாலும் வெட்டி ஒட்டி போடலாம். ஆனா அண்ணனுக்கு அப்படி இல்லைங்க. அது ஒரிஜினல், அது உள்ள இருந்து வர்றது. தமிழர்களுடைய அந்த 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 மதம் பிடித்த தன்மை அப்படியே வெளியே வரும்போது அப்படியே ஒரிஜினலா இருக்கும். அந்த ஒரிஜினல் பீஸையும் சினிமா பீஸையும் ஒட்டி வச்சு பார்க்கப்படாது. புரியுதா? சும்மா உட்காந்துக்கிட்டு இதையும் நோண்டிட்டு உட்காந்துருக்கூடாது. கரெக்டா போடுங்க. அண்ணா ஒரிஜினல் பீஸ். அந்த ஒரிஜினல் பீஸை வந்து கேலி பீஸ் ஆக்கிட விடாது கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எது எப்படியோங்க, நம்ம அண்ணன் பேண்டமிக் பீரியட்ல மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க, அவங்களெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்கணும்னு தன்னுடைய எல்லா சகல கலையும் அப்படி தூக்கி வெளியே போட்டு மக்களை வந்து அப்படி சந்தோஷமாக வைக்கிறாரு பாருங்க. அங்கே தாங்க அவர் மனுஷனாக நிற்கிறார். அந்த மனுஷனை பாராட்டுவோம் நண்பர்கள், பாராட்டுவோம் தோழர்கள். அரசியலை தாண்டி எப்படி நின்று அடிக்கிறார் பாருங்க. அங்கே தாங்க நம்ம அண்ணாத்த நிற்கிறார். வாழ்த்துக்கள் அண்ணன். அப்படியே அடிச்சு அப்படி கிளப்பி கொண்டு போங்க, பின்னி பெடலாடுங்க.